ஒரு குளக்கரை, குளக்கரையில் நீண்டு நிமிர்ந்திருக்கும் ஒரு ஆலமரம், அதில் அங்கங்கே கூவுகிற குயில், தரை விழுதும் ஆலமரத்தின் நிழல். அந்த குளத்தில் தாமரைகள், தாமரைகளுக்கு மத்தியில் சடுகுடு பாடும் காற்று, அந்த தாமரை மலர்களுக்கு மத்தியில் நீந்து விளையாடும் அன்னங்கள், எனக்கு மட்டும் குடைபிடிக்கும் ஒரு மேகம், ஆலமரத்தின் அசையும் ஓசை, தூரத்தில் மனைவியின் தாழிப்பு வாசனை பூஜம். இவ்வளவு கற்பனை உள்ளவர்களுக்கு சோறு கிடையாது. அது யாரு? வேலைக்காரி சமைக்கிறது இல்லை, மனைவியின் தாழிப்பு வாசனை. இவ்வளவு இருந்தால் நான் எழுதுவேன். இது ஒன்று கூட இல்லாம கலைஞர் ஆய்வு பூரா எழுதிக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு பெரிய வித்தகம்! இந்த வேலையில் எப்படி இருந்தா, அங்க ஒரு மைக்கு, இங்க ஒரு மைக்கு, அந்த மைக்கில் என் மனைவி முன்னுரை சொல்லுகிறார், இந்த மைக்கில் நான் கவிதை படிக்கிறேன், கேட்டுக் கொண்டிருந்தார், அடுத்து பேச வருகிறார். அங்கிருந்து பேசி முடித்துவிட்டு எனக்கு இதோ சான்றோர்கள் கூடியிருக்கிற அவை, அதோ துணைவேந்தர், இதோ கவிஞர்கள், இதோ நீதிபதிகள், இதோ IAS அலுவலர்கள், IPS அலுவலர்கள், இத்தனை பேருக்கு மத்தியில், இத்தனை சான்றோர் திருச்சபையில் நான் வைரமுத்துவுக்கு வழங்குகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று அவர் அங்கு வழங்கிவிட்டு வருகிறார். நான் எழுந்து ஓடி, அவருக்கு எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. இது இவ்வளவு பெரிய மனிதர் இவ்வளவு சொல்லிட்டு வர்றாரு, நான் என்ன பண்றது? நமக்கு காலி கொள்ளும் பழக்கமும் இல்லை, இடுப்பு வளையாது நமக்கு. இதே இந்த இடம் நல்லா சொல்றாரு, அழகா ஓடி போய் அவரை பாதியில் வரவேற்று கையை பிடிச்சார். என் நன்றி, என் 2 கைகளும் அவர் 2 கைகளை பற்றி கொண்டு வந்து அப்படியே அவர் ஆசனத்தில் அமர்த்தி வைத்துள்ளார். இதை நினைச்சா கண்ணீர் வருமா வராதா? என்னை சுற்றி எதிரிகள், என்னை சுற்றி புறம் பேசுகிறவர்கள், என்னை சுற்றி பொறாமை கொள்கிறவர்கள், என்னை பழி சொல்கிறவர்கள், இதற்கு மத்தியில் ஒரு பையன் எவ்வளவு நம் இவனை காப்பாற்றி விட வேண்டும் நினைச்சார். இவனை காப்பாற்றி விட்டால் தமிழுக்கு ஏதாவது செய்வார் என்று, தமிழுக்கு மட்டும் செய்வதற்கு நீங்கள் என்னை காப்பாற்றி விடவில்லை கலைஞர்களே. உங்கள் புகழை வாழ்நாளெல்லாம் உயர்த்தி பிடிப்பதற்கும் தான் நீங்கள் என்னை வளர்த்தீர்கள். இது நினைக்கிறேன்.